இது செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ஒரு 2 கைப்பிடி அளவு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அதாவது ஆளி விதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட அரிசி வடித்த கஞ்சி சாதம் வடித்த கஞ்சி இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கலாம். அது தேவையான அளவு சேர்த்துட்டா போதும். அது மூழ்கிற அளவுக்கு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு வெந்தயமும் சேர்த்து இப்போ இது நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இதை அப்படியே ஓவர் நைட் சோக் பண்ணி விட்டுலாம். அந்த சாதம் வடித்த கஞ்சி நல்லா வந்து புளிச்சு வரணும், அது ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்த நாள் நல்லா புளிச்சு வந்த இந்த கலவையை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு நல்லா வாஷ் பண்ண செம்பருத்தி இலைகள் சேர்த்துக்கலாம். செம்பருத்தி இலைகள் சேர்க்கறனால முடியோட ரூட்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகி முடி நல்லா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கு யூஸ் ஆகும். அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை இன்னும் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். இப்போ இது கூடவே 2 டீஸ்பூன் அளவு செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்க்காம அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மையா அரைச்சிக்கலாம். ரொம்ப நல்லா ஃபைனாக அரைச்சா மட்டும்தான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இல்லைனா ஒரு காட்டன் துணியில் வடிகட்டி எடுத்துக்கலாம், அது இன்னமும் ஈஸியாக இருக்கும் வாஷ் பண்ணும்போது. இல்லை நான் இப்படி தான் எடுத்து பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணும்போது அதுவே உதிர்ந்துடும். இந்த ஹேர் பேக்கை வீக்லி ட்வைஸ் ட்ரை பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களோட ஹேர் ஃபால் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகுது நீங்களே ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபிளாக்ஸ் சீட் சேர்த்துக்கனால ஹேர் நல்லா ஸ்மூத் அண்ட் சில்கியாக மாறும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.